யோன்மைக்கு கம்சனை வதைத்த கதை ஏற்புகழ் தமிழை வில்லில் இசையவே பாடஞானோ ஆமாம் பார்முகழ் வேதனன்னும் பரராஜ முனிவன் சொன்னே ஏற்புகழ் தமிழை வில்லில் இசையாய் பாடலுற்றோமே புகழ் தமிழை வில்லில் இசையாய் பாடலுற்றோமே நாடு மிக நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு உடை மழை புளியும் நாடு தங்கள் வீசும் நாடு மாதம் ஒன்று மழை பொழியோ மாதம் ஒன்று மழை பொழியோ வருடம் ஒன்று போவிலையோ மாதம் ஒன்று மழை பொழியோ மாதம் ஒன்று மழை பொழியோ வருடம் ஒன்று போவிலையோ கட்டு நல்ல கிளம் சேரோ அதில் உள்ள கிணல் விளையோ ஆடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கோ மதுராபுரி ஆனதிலே நீர்வளங்கள் நிலவளங்கள் கார் வளங்கள் கண்ணல் வளங்கள் சென்னல் வளங்கள் பொன்னல் வளங்கள் பொன் வளங்கள் பொருள் வளங்கள் மக்கள் வளங்கள் என்று சரி எல்லா வளங்களும் ஒருங்கே அமையப் பெற்றது மதுராபுரி வெட்டனமானது சரிதான். மதுராபுரி வெட்டனத்தை சரி மன்னன் மரபில் வந்த உக்கிரஜேனமா மன்னவன் ஆண்டு வருகிறார். சரிதான். அந்த விக்கிரபாணி என்று ஒருவனை திருமணம் முடித்து அந்த மதுராபுரி வெட்டனத்தை எப்படி ஆண்டு வருகிறார் பாருங்க. எப்படி அதில் ஒரு கட்டமை வாங்கி அசையாத மணியும் கட்டி ஒரு கடமை வாங்கி அசையாமல் மண்ணையும் கட்டி கூலி வந்து குறையாமல் வளையத்தை ஆண்டு வாரார். அந்த வர்ற நாளையிலே அழகு மன்னன் சீரோடு சிறப்புமாக மதுராபுரி ஆண்டு வாரான். மதுரை எல்லா வாட்டத்தாலே மனம் வரும் நீ ஸ்ரீதேவி மதுரை எல்லா வாட்டத்தாலே மனமுருகி ஸ்ரீதேவி கிருஜனவாமனுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது பாருங்க. எப்படி ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாம மணியும் கட்டி கூலி ஒன்றும் குறையாமல் குவலயத்தை செப்பனவே ஆண்டு வருகிறார். சரிதான். ஆண்டு வரக்கூடிய காலத்தில் சரி இந்த விக்கிரஜனவாமன் அவனுக்கு ஸ்ரீதேவி வெண்ணாளுக்கும் எல்லா வகை செல்வங்கள் இருந்தும் குழந்தை இல்லா குறை ஒரு பெருங்குறையாக ஆகி கொண்டிருக்கிறது. முதல இல்லாத வட்டத்தாலே மனம் வருந்துகிறார் இந்த ஸ்ரீதேவி. ஆதி கிடைக்கிற பகவானை வேண்டியிருக்க ஆண்டவனுடைய அனுகிரகத்தால் ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறார். ஆண் குழந்தை வந்து பிறந்த போது யாரை வரவழைக்கிற பாருங்க. சோதிடரை வரவழைத்து சொல்வரேஷம் பார்ப்பாராம் வரவழைத்து புரட்சம் பார்ப்பாலாம் சோதிடனோ வருஷ பலதான்
மகனாகி உக்கிரஜன மாமன்னவள் ஆண் குழந்தை வந்து பிறந்ததோ சரி. பிள்ளை பிறந்த பலன் பார்க்க வேணுமே என்று அப்படி சோதிடனை வரவழைத்தான். பாலால் பரகழிவு பலவைகளை பரப்பி வந்த சோதிடன் சொல்லுகிறான். என்ன சொல்கிறார்? மன்னா உக்கிரசேன மன்னவா, என்ன தாங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய ஆண் குழந்தை அட்டமத்த சனியிலே வந்து பிறந்து விட்டான். சரி. இவன் எந்த நாட்டுக்கு எல்லா சனத்திற்கும் யாருக்காக இருந்தாலும் சரி, சரிதான். ஒருவருக்கு இன்பத்தை கொடுக்க மாட்டான், துன்பத்தையே கொடுப்பான். அப்படியானால் என்ன செய்யலாம் ஜோசியர்? இந்த குழந்தைய வளர்ப்பதோடு கொள்வதில் அல்லது. ஐயா ஜோதிடரே, ஆகாத பிள்ளை இருந்தாலும் தாய் தகப்பனோடு இருக்கணும். ஆமா, அந்த பிறந்த பிள்ளையை யாரா கொல்வார்களா? மன்னா சோதிடர் கடித்துரைப்பது என்னுடைய வேலை. சரி. வளர்ப்பதும் கொள்வதும் உங்களுடைய சரி, விருப்பம் இதற்கு ஐயா. மாற்று வழி ஏதாவது இருக்கிறா ஜோதிடரே? இந்த பிள்ளைய நாடு கடத்துவது நல்லதுன்னு நாடு நினைக்கிறேன். கடத்துவது நல்லது. ஆமா. சரி, அப்படியானால் உங்களுக்குள்ள வெகுமதி வாங்கிட்டு செல்லுங்கள். ஆகவே சோதிடர் அனுப்பிவிட்ட பின்மை அதற்கான ஒரு கம்சப்பிள்ளை உண்டு செய்து கம்சப்பிள்ளையில் உக்கிரஜன முதல்வன் என்ற வாசகத்தை வதித்து கங்கையிலே கொண்டு விடுகிறார். அந்த கங்கை நதியில் மிதந்தவனமாகவே கம்சப்பிள்ளை எங்கே வருகிறது பாருங்க. தள்ளி தள்ளி அலையில் மீதந்தோதா கம்ச பாத்திரம் முன்வரே தள்ளி தள்ளி எல்லையில் மேகந்தோதா கம்சபத்திரம் கண்வரே உள்ளம் மந்திர கிரிநகர் தண்ணீரே கண்ணிலே ஏதோன யரசன் நீரே தேவி ஓடி ஓடி தோழி பெண்கள் பெட்ட சூழவே வந்தே வந்து சொந்தமென்று செல்லம்ம புலமிடே ஒளி பெண்கள் பின்னை சூழவே வந்து வந்தே சொந்தமென்று செல்லம்பு புலம்பிட இந்த கம்சபிள்ளை கங்கையில் மிதந்த வண்ணமாக அடி. அன்னை நாடாகிய மந்திரகிரி வட்டணத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அடேங்கப்பா. இந்த மந்திரகிரி வட்டணத்தில் ஆனையரசன் தேவி வாழ்ந்து வருகிறார். அம்மா அவர்களும் வெகு காலமா குழந்தை இல்லாமல் கவலை கொண்டிருக்கிறார்கள். குழந்தை இல்லாத வாட்டத்தாலேயே அடி. மனமாடி இந்த வெண்ணானவள் வாழ்ந்து வரும்போது ஒரு நாள் தன்னுடைய தோழியர்களை அழைத்துக் கொண்டு அங்கே யமுனையில் வந்து நீராடுவதற்கு வருகிறார். அம்மா. அது நீராடுவதற்குரிய நேரத்திலே வேணும் கம்சப்பிள்ளை வருவதைக் கண்டார். அம்மா தலை ஓடோடி சென்று எடுத்தார்கள். தோழி பெண்களோடு மன்னனிடத்திலே கொண்டு கொடுத்தார். அப்படி மாமன்னன் அந்த கம்சப்பிள்ளை திறந்து பார்க்கும் போது சரி. கம்சப்பிள்ளைக்குள்ள அங்கே என்ன இருக்கிறது பாருங்க. என்ன? கொஞ்சி கொஞ்சி பாலகனோ குணமுடனே இருக்க கண்டார். கொஞ்சி பாலகனோ குணமுடனே இருக்க கண்டார். கையில் தான் அடித்தால் வல்லது கண்ணு முத்தமிட்டார். ஏந்தி கையில் தான் எடுத்தார். இடது கண்ணு முத்தமிட்டார். மார்போடு தான் அணைத்து மகளை தன்னை வளர்த்து வர்றார். ஓடு தான் எடுத்து மகளை தன்னை வளர்த்து வர்றார். அந்த வேலை வந்ததினால் கம்சன் என்று வேறுமிட்டார். கம்சராஜல் என்று சொல்லி என்று சொல்லி அவகரத்துடனே பேருமிட்டார். ராஜன் என்று சொல்லி என்றே சொல்லி உடனே பெயருமிட்டார். இந்த பிள்ளை திறந்து பார்க்க அழகான ஆண் குழந்தை கண்டா. அம்மா. சுவாமி என்ன? வம்சப்பிள்ளையில் என்ன இருக்கிறது? அழகான ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. ஆண் குழந்தை. அம்மா. குழந்தை இல்லா குறை தீர்ப்பதற்கு ஆண்டவன் நமக்கே தந்த பிள்ளை. அம்மா. இது வம்சப்பிள்ளையில் வந்த காரணமாக சரி. பிள்ளைக்கு கம்சனது வேறு நாமத்தை சூட்டி அழகாக சூட்டி அருமையாக வளர்த்து வருகிறார். அடி. ஆம்பளை பிள்ளை பாருங்க அம்மா. அழகா வளர்ந்து வாரான். வளர்ந்து வாரான். ஓடி வளர்ந்து வாரான். அவன் கர்ரகமும் கூட வளர்ந்து வாரான். அம்மா. இப்படி வளர்ந்து வரக்கூடிய வேளையில சரிடா. இந்த ஆனேரசன் இந்த கம்சன் என்ன நினைக்கிறான். என்ன? குழந்தையோ 6 வயதாகிவிட்டது, பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பள்ளிக்கூடத்திலே குருகுலத்திலே அனுப்பி வைத்தான். சரி சரி. குருகுலத்திலே சென்றானே கம்சன். கம்சனானவன் என்ன விதமான வம்புகளை செய்து வருகிறான் பாருங்க. என்ன? பத்தியாரை தான் மீட்டித்து தான் பிடித்து தான் பிடித்து தோடு கட்டுவானா கட்டுவாரா. பத்தியாரை தான் பிடித்து தான் பிடித்து தான் பிடித்து தோடு கட்டுவாரா கட்டுவாரா. கண்டமில்லை தனை பிடித்து தனை இடித்து தன்னை பிடித்து கால்கள் மூட சொல்வான் மூட சொல்வான்.
விரும்புவலே செய்து வர வைதமுகை கம்சராஜல் கம்சனானவள் பலவிதமான வம்புகளை செய்ய துவங்குகிறார். சரிதான். வாத்தியாரை பிடித்தார், மரத்தோட கட்டி வைக்கிறான். சட்டமில்லை பிடிக்கிறார், குனிய வச்சு அடிக்கிறான். பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்களை கிள்ளி கிள்ளி வைக்கிறான். அடுத்தால இருக்கிற கூடிய பிள்ளைகளை எட்டிட்டு அடிக்கிறான். வாத்தியார் படின்னு சொன்னா இவன் ஓங்கி ஒரு அடி கொடுக்கறான். அந்த பலவிதமான வம்புகளை செய்து வருகிறார். சொல்லி பாக்குறா, அம்மா கேக்குறானா? கேட்கவே மாட்டேங்கான். அன்பா சொல்லி கொடுத்து பாக்குறா, கேட்கல. கேட்க மாட்டான். அதட்டி சொல்லி கொடுத்து பாக்குறா, ஆனாலும் கேட்கல. அடி கொடுத்து சொல்லி பாக்குறா, ஆனாலும் கேட்க மாட்டேங்கான். இனி இந்த புள்ள இந்த நாட்டுக்கு ஆகாது. ஆகாது. அதான் சொல்லுவாங்களே, அவன் சும்மா இருக்குன்னு தான் நினைப்பான். அவனை பிடிச்சிருக்க கிறகு அவனை இருக்க விட மாட்டேன். அவன மாதிரியே அவன் கிரகமும் இருக்கு. ஆகையினால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வம்புகள் செய்வது மட்டுமல்ல, சரி அன்று பிறந்த இவன் பிறவி பலன் எப்படி, இவன் எங்க இருக்கிறானோ அந்த இடம் விளங்காது. அந்த இடம் அவன் சந்தோஷமா இருப்பான். ஆமா, சுத்தி இருக்கவங்க எல்லாம் துன்பத்தை அனுபவிப்பான். ஆச்சுருவான். எல்லாரும் என்னமா பார்த்தார் ஆசிரியர், டேய் இவனுக்கு சுய புத்தியும் இல்ல, சொல்லி கொடுத்தாலும் புத்தி வர மாட்டேன். ஆமாண்ணே ஆமாண்ணே, இப்ப நாமனே கண்டுபிடிச்சேன். சுய புத்தியும் இல்ல, உனக்கு சொல் புத்தியும் இல்ல. ஆகவே வாத்தியார் கோபம் வந்தோன்னு கேட்கிறார், டேய் அப்பமில்ல பட்டி மகனே என்று பேசினார். பார்த்தான் இந்த கம்சன், ஓடுகளடா அனாதை என்று உரைத்தார். பார்த்த வாத்தியார, குருநாயா என் தகப்ப யாரு தெரியுமா? யாருடா? ஆணையரசு எங்க அப்பா தானே. போடா, ஆணையரசு உன்னுடைய அப்பனா, வளப்பு தந்தைடா. நீ ஆத்திலே சரகு போல மிதந்து வந்தாடா. அப்ப எங்க அப்பா பேர் தெரியாதா? நீ ஒரு அனாதை பேடா. அவன் கிடையாதுடா உனக்கு. திருத்தேவி எங்க அம்மா இல்லையா? கிடையாதுடா, வளர்த்தவங்கடா. நண்பர்களே, அனாதை. டேய், நீ அனாதை, ஆத்துல வந்த இனிமேல் பிள்ளை. எங்களை அடிச்சா வச்சேன்னு வச்சுக்கயா, உங்க அப்பா பேர் என்னதுடா? சொல்லுடா பாப்போம். அநாத பெயரு. இந்த புள்ள பூச்செல்லாம் இப்படி பேசணும் கொஞ்சம் ஆத்திலே சிந்திக்கிறேன். சரகு போல வந்தவன் நீ. அநாதை அநாதை என்ற வார்த்தையை காதல கேட்டான் பாத்தீங்களா? சரி, கம்சராஜன் வெக்கம் கொண்டு தலை குனிந்தான். 32 நேரம் கண்ணுக்குள்ள குத்த வர, அது கூட வலிக்கல. ஆத்திலே சருகை போல் மிதந்து வந்த அனாதை என்று கேட்டு விட்டாரே. இது வசைமொழி கேட்ட பின்பு இந்த இடத்தில் இருக்கலாகுமா? இந்த இடம் நம்மளுக்கு ஆகாது. பலத்த தாய் தகப்பருக்கு இனி பாரமாக இருக்கலாகுமா? படமோட போக்காக போக வேணுமே என்று கம்சன் எங்க வருகிறான் பாருங்க. மதக நாடு ஆனதிலே கம்சன் வந்து சந்த நாடு வீலே அவன் வாரு போலே வசந்தேவன் குருகூலத்தில் வசுதேவன் குருகூலத்தில் வந்து கண்டன் கம்சராஜல் வசுதேவன் குருகூலத்தில் வசுதேவன் குருகூலத்தில் வந்ததுதான் கம்சராஜல். குருகுலத்தில் அவன் இருக்கே வீட்டை தான் வெளித்து வந்த நாளிலே படநாடுதனில் இருந்து முகசூரனவள் அப்பமது வாங்கி வந்து அப்பமது வாங்கி வந்து கருத்துடனே வார போது அப்படி போடு போடு கம்சனானவன் அங்க எப்படி வர்றா பாருங்க. எப்படி? கால் போன போக்காக வழி நடந்து மதக நாட்டிலே வந்து சேருகிறார். சரிதான். சராசந்தனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்யம் எப்படி இருக்கு? சிலு சிலுன்னு காத்தடிக்கிறது. கலகலன்னு இருக்குது. செல்வச் செழிப்பாக சராசந்தன் ஆட்சி பண்ணி வரக்கூடிய அங்க வேளையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாக்குறா, என்ன? சந்தோஷமாக இருக்கிறா. அம்மா. வசுதேவருடைய குருகுலம் பக்கத்தில்
வந்தான். சரி. அங்க அடிமுறை பிடிமுறைகள் அடவு ஓசைகள் கேட்கிறான். அம்மா எல்லாம் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறான். எட்டி பாக்குறான். அண்ணாவி சொல்லி கொடுக்கிற பண்பும் அம்மா இந்த பசங்க படிக்கிற படிப்பும் அந்த வித்தைகளும் எப்படி இருக்குது ஆர்வமா பார்த்துட்டு இருக்கிறான். ஆமா, நாம இதுக்கு முன்னாடி ஒரு குலுகத்தில் நம்ம ஆணையரசன் கொண்டு விட்டாரு. அம்மா அங்க இருக்கக்கூடிய வாத்தியார் என்ன வார்த்தை சொன்னாரு? சும்மா நைய நைய நையன்னு நம்ம வசமாரி பேசி விட்டாரு. அதுல வந்து அனாதை பையன் வேற சொல்லி விட்டுட்டாரு. நம்மள கண்டாலும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசி விட்டாரு. ஆனால் இந்த குருகுலத்திலே இருக்கிறாரு வசுதேவர். அம்மா பிள்ளைகளுக்கு எவ்வளவு அருமையா சொல்லி கொடுக்கிறாரு. வாவே பட மாட்டேக்கார பார்த்தாரே இந்த கமிஷன். அந்த இடத்துல அப்படி காலை நேரத்துல வந்தவன் அம்மா அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்துட்டான். அம்மா உட்கார்ந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாப்பான். ஏன்னா இவனுக்கு அந்த அடிமுறை படிப்பதுல கொஞ்சம் ஆர்வம் உண்டு, ரொம்ப உண்டு. ஆமா, ஆகவே அந்த இடத்திலே அந்த கலையை உற்று நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய வேளையில சரி அந்த படிக்க வந்த பிள்ளைகள் எல்லாம் மதிய உணவுக்கு போயிட்டாங்க. கம்சன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். அம்மா சாயங்காலம் ஆகுது, அவங்க எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. இந்த பையன் அதுலயேதான் உட்கார்ந்து இருக்கிறான். பார்த்தா வசிய கூப்பிடுறான். அப்பா சிறுவனே, வாத்தியாரு இப்படி வா. சொல்லுங்க வாத்தியாரு. ஆமா, காலை பொழுதுல இந்த இடத்துல நீ வந்த. அம்மா வாத்தியாரு, இப்பொழுது மாலை பொழுது ஆகிவிட்டது. எல்லா பிள்ளைகளும் அவருடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா நீ மட்டும் இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறியப்பா. வாத்தியாரு நீ யாரு? ஊர் என்ன, பேர் என்ன? வாத்தியாரு என்னப்பா? என் பேரு தான் கம்சன். சரி. என் ஊர் மந்திரகிரி மலை பட்டணம். என் அப்பா ஆணையரசன் திருத்தேவி. அதாவது எனக்கு அங்க அந்த நாடு பிடிக்கல. அந்த நாடு பிடிக்காத அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வந்து விட்டேன். சரி. நீங்க சொல்லி கொடுக்கும் வித்தைகள் அனைவரும் எனக்கு படிக்கிறேன் மிகவும் ஆசையாக இருக்கிறது. நீ படித்துக் கொள்வாய் என்றால் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். வாத்தியாரே, நீங்க சொல்வது சரிதான். ஆனால் உங்களுக்கு குருவுக்கு குருவா வைக்கிறேன். தச்சனை என் கையில் ஒண்ணும் இல்லையா வாத்தியாரே? குரு தச்சனை அப்பா? ஆமா வாத்தியாரே, ஒன்றும் இல்லை என் கையில். எப்ப உன் கையில கிடைக்குதோ சரி, நீ கொடுக்கிறத நான் எப்பவும் பெற்றுக் கொள்ளுகிறேன். வாத்தியாரே, அப்படிதான் நீங்க சொல்லித்தார்கள், நான் நன்றாக கற்றுக்கிறேன் வாத்தியாரே. அவன் பேரு கம்சனா. அவன் உனக்கு இருப்பதுக்கு இடம் இருக்கா? இருப்பதற்கு இடம் இல்ல. இருப்பதுக்கு இல்ல, இருப்பதற்கு இடம் இருக்கா? இருப்பதற்கு இடம் இல்லை. நான் ஒரு அனாதை. என் குருகுலத்துல தங்கிக்க. அப்படியே ஆகட்டும். சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கா? ஒரு சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு வாத்தியாரு. குருகுலத்துல சாப்பிட்டுக்க. ஆகட்டும். மனம் போல 3 நேரம் நல்ல மூக்க பிடிக்க சாப்பிட்டுக்க. இங்கே உட்கார்ந்துக்க. சரி. இந்த குருகுலம் எல்லாம் உன்னுடைய பாதுகாப்பு. அப்படியே ஆகட்டும் வாத்தியாரே. தரக்கூடிய குருதட்சணை என்ன தெரியுமா? என்னது? சொல்லி தரதெல்லாம் அண்ணாவை சொல்லி தரத சும்மா டான் டான் டான்னு படிக்கணும். எல்லாம் படிச்சிரோம் வாத்தியாரே. எப்படி படிப்ப? டாம் டாம் டாம்னு. எப்படி புள்ள பாத்தீங்களா? அப்படி இவ்வளவு சொல்லி கொடுத்தோம்னா டான் டான்னு படிச்சுட்டான் பாத்தீங்களா? அப்ப இவன் படிப்பான். ஆமா, படிப்பாமல்ல என்று பலவிதமான ஆயுத வித்தைகளை கத்துக் கொடுக்கிறா. சரி, ஆர்வமாக படிக்கிறான் கம்சன். இவன் படித்து வரக்கூடிய நாளையிலே வளர்ந்து கட்டவிழ்த்து விட்ட கட்டிலங்காலை போல் உருமாறுகிறா. இந்த மதக நாட்டுக்கு ஒரு சோதனை வருகிறது பாருங்க. யார் வருகிறார் என்றால் அந்த வடகோடியிலிருந்து அந்த சிங்கமுக வாகனன் என்று சொல்லக்கூடியவன், சப்த பலங்கள் படைத்தவன். சரி. பல நாடுகளிலே சென்று அந்த நாட்டில் உள்ள வீரர்களை நான் தனக்கு அடிமையாக்கி அந்த நாட்டிலே கப்பம் வாங்கி அப்படியே வயிறு பிழைத்து வருகிறான். அப்படி ஒவ்வொரு நாடாக கடந்து 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 சரி இப்ப மகத நாட்டுல வந்துட்டான். அந்த நின்று கொக்கரித்து ஒரு சப்தம் போடுகிறான். எப்படி? இந்த மகத நாட்டிலே இருக்கக்கூடிய மாமல்லர்கள் யாராக இருந்தாலும் சரி, சரிதான், என்னோடு சண்டையிட்டு என்னை வென்று விட்டால் இந்த நாட்டிற்கு நான் அடிமை. அப்படி இல்லை என்றால் அந்த நாடே எமக்கு அடிமை என்று சம்பட்ட முழக்கக்கூடிய ஓசையை அறிந்தார் சராசந்த மன்னன். வீராத வீரர்களை அனுப்பி விடுகிறார். அத்தனை பேரை அடித்து விரட்டி விடக்கூடிய நேரம் சரி மற்றொரு அறிக்கை கொடுக்கிறார். சிங்கவாகனன் வென்று ஒரு வீரன் யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு என் மகளை மாலையிட்டு கொடுப்பேன், ராஜ்யத்தில் பகுதி கொடுக்கப்படும் என்ற அறிக்கை பறைச்சாற்றினார். பார்த்தார் வசிதேவர் கம்சா, மாவீரனே வீரத்துக்கு வேலை வந்து விட்டது. சிங்கவாகனை வென்று வெற்றி மாலை சூடிவாய் என்று உரைத்தார். வார்த்தை கதலை கேட்டு போர்க்கோலம் கொண்டல்லவோ கொண்டல்லவோ ஏகி வரங்கம் சராஜல் சராஜல் போர்க்கோலம் கொண்டல்லவோ கொண்டல்லவோ ஏகி வரங்கம் சராஜல் சராஜல் படகோடி ஆனதிலே ஆனதிலே வந்து சண்டை செய்வானா செல்வாரா விருந்த கம்சனவள் சராஜல் ஏறிட்டு பார்த்த போது சிங்கமுகவாகனனை துணித்து கொண்டிடுவான் நெத்தி மாலையே சூடியல்லோ
பெண்ணானவள் வடகோலி இடையில் வந்து பார்க்கிறான். சரி. இங்க வந்து பார்த்தா ஒரு சிறிய இருக்கிறான். ஒரு சின்ன டுபுக்கு வந்து நின்னுகிட்டு ஆணையரசங்கிறான். அந்த கம்சன் எப்பேற்பட்டவன்? பெரிய மாவீரன் அல்லவா? சந்தபலம் பொருந்தியவன். கூப்பிடுறாவன சண்டைக்கு. டேய் சிங்கவாகனா, நீதான் என்னோடு சண்டையிடக்கூடிய மன்னனா? வாடா இங்க என்று அழைத்து. வாடா போருக்கு கொஞ்சம் பொறப்பா. நல்ல நேரம் பாத்துக்கிட்டு சண்டை போடுறதுக்கு ஆன்லைன்ல நல்ல நேரம் தேடி பாத்துக்கிட்டேன். சண்டை அப்படி அந்த காலத்துல சண்டை செய்ய வேண்டுமானால் நல்ல நேரம் பார்த்து தான் சண்டை போடுவான். அப்படியா? ஆமா. சண்டை போடுறதுக்கு நல்ல நேரம் பாப்பாங்களா? எல்லாரும் கேட்டுக்கிறாங்க, நம்ம நல்ல நேரம் பார்த்து தான் சண்டை போடணும். ஆமா, அது மட்டுமல்ல, காலையில நல்லா சாப்பிட்டுக்கிடுவாங்க. சரி. கொஞ்ச நேரம் 1 மணிக்கு நேரம் சாப்பிட்டா எப்படிப்பா சண்டை போட முடியும்? சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்து அதுக்கப்புறம் சண்டை தொடங்கும். சரி. அதுக்கப்புறம் மதியம் உணவு சாப்பிடுவாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு மேல கொஞ்சம் சண்டை போடுவாங்க. ஏன் அண்ணே, இது என்னப்பா சண்டை? விளையாட்டு நல்லா இருக்க. அதான் அந்த போர் முறை என்று சொல்வார்கள். ஆமா. அந்த குறிப்பிட்ட நேரத்துல சண்டை செய்வாங்க, மற்ற நேரம் ஓய்வு எடுத்துருவாங்க. அடடா, இது தெரியாமல இந்த புள்ளாவா புருஷன்கிட்ட எப்பவும் சண்டையே போட்டுக்கிட்டு இருக்கா. சரி, ஒண்ணுமே அந்த விவரத்தை கேட்டுக்க. காலையில எழுமணும்னு காப்பி எல்லாம் போட்டு டிஃபனை வச்சுக்கிட்டு சண்டையை தொடக்கணும். சரி. சாப்பிட்டோம், அதுக்கு பிறகு சண்டையை முடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஓய்வு எடுத்துட்டு அதுக்கு பிறகு சமையல் செய்யணும். மத்தியான சாப்பாட்டுக்கு சமைச்சு வச்சுக்கிட்டு பிறகு சண்டை இழுக்கணும் அந்த மனுஷன் கிட்ட. சண்டை இழுத்து அவனை வீட்டை விட்டு விரட்டி விட்டுக்கிட்டு நீ சாப்பிட்டுக்கிட்டு ஓய்வு எடுக்கணும். அதுக்கு பிறகு அவன் வருவான். அடுத்த ஆள நீ ஓய்வு எடுத்து முடிஞ்சிருமா, சண்டையை தொடங்கணும். ஆமா, அதுக்கு பிறகு நைட்டு சாப்பிடணுமா? அதாவது ஓடுறவன விரட்டுற காலம் கிடையாது அந்த காலம். ஓடிட்டான்னு சொன்னா விட்டுருவோம், பயந்து ஓடுறவன் விட்டுறடா. பயந்தவங்க கிட்ட சண்டைக்கு போறது கிடையாது. தக்க பலம் இருக்கக்கூடிய நமக்கு நிகராக சண்டை செய்வாம்னாதான் அவன்கிட்ட சண்டைக்கு போவான். இவன் புருஷன் வாய் திறக்க முடியும், அவன் 8 காலம் ஓடினாலும் விட்டுறாங்க. தங்கச்சி, உன் வாய்க்கு உன் மாப்பிள்ள கரெக்டா வாய் பேசுவாரா? பேச மாட்டாருக்கா. அவங்கிட்ட சண்டை போடாத. ஆமாம்மா, வாய் அதாவது சொல்லு வார்த்தைக்கு மறுத்து சொல்லல பத்தியா, அவன்கிட்ட ஒரு காலம் சண்டைக்கு போகக்கூடாது. எங்கனே சொல்லு மறுத்து கேட்க மாட்டேன் சொல்றீங்க, கை பேசுனே. எனக்கு கல்யாணமே ஆகவில்லை, அதுக்கிட்ட எப்படி நீ சண்டை போடுறது சொல்றீங்க? சண்டை போடுறது நீ கொஞ்சம், உனக்கு வாய் நல்ல வாய் இருக்குல்ல சண்டை போடுறதுக்கு. நல்ல வாய் நார வாயின்னு 2 வாய் உண்டு. நல்ல வாய் நார வாய். சிலவங்களுக்கு எப்ப வாய் எடுத்தாலும் சரிதான், வாயில வர்றதெல்லாம் மோசமான வார்த்தையா தான் வரும். தேவை வார்த்தையா வந்து சேரும். ஆமா, சரி சரி. சண்டைன்னா உடன் பிறந்ததாக இருக்கும். கம்சன் அப்படி அல்ல. இருவேரும் 8 நாளா சண்டை செய்ய. சரி. காலை விடித்தான் சிங்கவாகனரை மலையடி வாரதி சுழந்தி ஓங்கி அடித்துக் கொண்டார். சிங்கவாகனன் இறந்தான். கம்சராஜன் வாழ்க வாழ்க, கம்சராஜன் வாழ்க வாழ்க. அப்படி பட்டத்து யானையிலே அமர வைத்தார்கள். சராசந்தம் முன்பதாக கொண்டு விட்டார். சராசந்தமா மன்னன் பார்க்கிறார். மாவீரரே, உன் பெற்றவர்கள் யாரப்பா? என் பெற்றவர் தான் ஆணையரசன் திருத்தேவி. ஆணையரசன் திருத்தேவி வளர்ப்பு தாய் தந்தையர் என்று உரைத்தார். ஆணையரசன் திருத்தேவி களைப்பு கொடுக்கிறார். அன்று வந்த கம்சப்பேளை கொண்டு வரக்கூடிய நாய். சரி. மதவாவை ஆண்டு வரக்கூடிய உக்கிரஜன புதல்வன் என்ற வாசகத்தை பார்த்தார். சரி. வாசகத்தை பார்த்த போது என்ன சொல்லுகிற பாருங்க. மாலையிட்டு மனம் ஓட்டித்தே நல்ல இருவேரோ வாரு என்று சொல்லி ராஜ்யத்தை கொடுக்கும் போதே சொல்லுவான கம்சராஜில் ராஜ்யத்தை கொடுக்கும் போது சொல்லுவான கம்சராஜன் வடநாடு தன்னை விட்டே மதுரமோரி போரே நன்றி மதுரமோரி தனிலே மந்தே சதுராக தாய் தேகப்பல் அவன் நிலங்கில் வைத்தார், இடையில் வைத்த சிறையில் வைத்தார். பூரியான தெய்யம் ஆண்டு வாரகம் சேராதில் மதுரமூரி ஆண்டு வார மதுரமூதி ஆண்டு வார மன்னன் கம்சராஜில்
வருகிறா. சரி. ராஜ்யத்தை பகுதி கொடுக்கும்போது சொல்றான், அண்ணா எம்முடைய ராஜ்யம் மதுராபுரி பட்டணம், என் நாட்டுக்கு நான் போகிறேன். இது வரக்கூடிய நேரம் வசுதேவ அண்ணாவி பார்க்கிறா. ஆற்றலும் அறிவும் நமக்கு கத்துக் கொடுத்த அயலார் அறிய வைக்க ஆளாக்கி விட்டவர் யார்? எல்லாம் இவர் வசுதேவர் தானே. வசுதேவரை தன்னோடு அழைத்து வருகிறார். மதுராபுரி வட்டணத்தில் வருகிறார். வந்து உக்கிரவாலு ஸ்ரீதேவியை பிடித்து சிறையில் அடைத்தார். சரிதான். மதுராபுரி வட்டணத்தை தனக்கு தானே மணிமகுடம் சூட்டி ஆண்டு வருகிறான் இந்த கம்சராஜன். கம்சன் ஆட்சி விடத்தில் அமர்ந்திருக்க இரண்டு பெண்கள் ஓடோடி வருகிறார். அண்ணா அண்ணா நலமாக இருக்கின்றீர்கள் அண்ணா? நலம்தான் நலம்தான். யாரம்மா நீங்கள்? நீங்கள் ரெண்டு பேரும் யார்? நாங்கள் தான் உங்க சிறிய தங்கை தேவகராஜா இருக்கின்றாரே, சித்தப்பா பிள்ளைகள் அண்ணா. ஓ, சித்தப்பா பிள்ளை தேவகி ரோகிணி. ஆமா, ரோகிணி, அவ தேவகி. என்ன அண்ணனிடம் பேசுவதற்கு உனக்கு என்ன பதட்டம்? பதறாமல் பேசம்மா, எல்லாமே நீயே சொல்லுவாரு. நீ பேசுற பேச்சில அண்ணன் உனக்கு உடனே மாப்பிள்ளை பார்க்கணும். அப்படியா? ஆமா அண்ணா. அண்ணா, எங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை அண்ணா. அப்படியா? ஆமண்ணா. அப்பா எங்களுக்கு இன்னும் திருமணம் செஞ்சு வைக்கவில்லை. ஆமா ஆமா, அண்ணன் தான் வந்துட்டோம்ல, இன்னும் கவலை கொள்ளாதே. நீ கவலைப்பட வேண்டாம். அப்படியா? உடனடியாக எங்க நல்ல திறமையுடைய மாப்பிள்ளை இருக்கிறான்னு பார்த்து சரி அவனை கூட்டி கொண்டு வா, முன்ன விடுறேன். ஐயோ, இதுக்கு முன்னால நம்ம அப்பாவும் மந்திரி இப்படித்தான் 1000 மாப்பிள்ளை அங்கங்க உள்ள மாப்பிள்ளைகளை அழைத்து நம்ம அரண்மனை வாசலுக்கு வந்தாங்க. தங்கை சொன்ன வார்த்தையை கேட்டு திரும்பாம போயிட்டாங்க. தங்கச்சி அவனுக்கு ஏசி விரட்டிட்டாளா? இல்ல, ஏசி விரட்டல. என்னை பிரிவதற்கு தங்கைக்கு மனம் இல்லை, தங்கை பிரிவதற்கு எங்களுக்கு மனம் இல்லை. எங்கள் இருவரை திருமணம் முடிக்க யாருக்கும் மனம் இல்லை, தைரியம் இல்லை. உங்க ரெண்டு பேரையும் நல்ல திடமான ஒரு மாப்பிள்ளைக்கு, ஒரே மாப்பிள்ளைக்கு ரெண்டு பேரையும் கட்டி கொடுக்கணும். துப்பாக்கி மூக்க பார்த்து பயப்படாத மாப்பிள்ளை யாரா இருந்தாலும் சரி உடனே பார்த்துட்டு வாங்க. அப்படியே ஆகட்டும் ஆகட்டும் என்று சொல்லி ஆனிருந்து நினைக்கிறான் கம்சன். கால நேரத்தில் இனி மாப்பிள்ளை தேடி அலைவது ஏன்? வசுதேவர் தான் வாய் வயிறுமா பக்கத்துல இருக்கிறாரு, திறமை உள்ள ஆளுதானே, ரொம்ப வித்தகாரரு. என்ன வித்தகாரரு? பாம்பு வித்துவான். அப்படி யாரா? அவருக்கு திருமணம் முடித்து கொடுக்கலாம். ஆனா இரண்டு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு அவருக்கு சம்மதமா என்னவோ தெரியலையே. அவற்றையும் கேட்கணும்ல, ஒரு வார்த்தை கேட்டுருவோமே. ஐயா வசுதேவரே, அதாவது என் தங்கை இருவர் இருக்காக தெரியுமா, தேவகி ரோகிணி. கம்சா, உன் தங்கைகள் இருப்பது எனக்கு ஒரு நாளும் சொல்லலையப்பா. இன்னைக்குதான் எனக்கும் தெரியுது. பாருங்க, என் தங்கை தேவகி ரோகிணி இவர்கள் 2 பேர் தான். சரி, இவங்க 2க்கும் கல்யாணம் முடியாம இருக்கிறாங்க. அப்ப நான் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். ஆசீர்வாதம் எதற்கு? அன்று ஒரு சமயத்தில் எனக்கு தட்சணை இல்லாமல் நீங்க குருதட்சணை எல்லாம் சொல்லி தந்தீங்க. மங்களம் பாவுங்க. குருதட்சணை கேக்குறீங்க? ஆமா. ஆகையால் இந்த குருதட்சணை பதில் இந்த 2 பேரும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. கம்சா, ஐயோ என்ன வார்த்தை சொல்றப்பா, திடீர்னு வந்து 2 பிள்ளைகளையும் திருமணம் முடித்துக் கொள் என்று சொல்கிறாயே. ஆமா, அதுவும் குருதட்சணைக்காக. ஆமா, ஒரு குருதட்சணை. அந்த ஒரு சமயம் நான் குருதட்சணை வைக்காமல் உங்கள்ட்ட வித்தைகள் படித்தேன். யாராக இருந்தாலும் சரி சரி, அதிகப்படியா குருதட்சணை கொடுத்தாலும் நான் பெற்றுக்கொள்வேன், குறைவா இருந்தாலும் இத்தனை காலம் பெற்றுக்கொள்வேன். சரி, நீ 2 பெண்களையும் திருமணம் முடித்து எனக்கே தருவதாக சொன்னா நான் மறுத்து சொல்ல போற. பிள்ளைகளுக்கு சம்மதம் கேட்டுக்க போ. பிள்ளைகள் 2 பேருக்கும் சம்மதம் தான், உங்களுக்கு சம்மதம். மாப்பிள்ளைய பார்த்துதான் நாங்க திருமணம் முடிப்போம், பாக்கில நாங்க திருமணம் முடிக்க மாட்டோம். மாப்பிள்ளைய காட்டுங்கள். ஐயா வசுதேவரே, அப்படி என் முன் வாருங்கள். என் தங்கை ரோகிணி 2 பேரும் மூஞ்சையும் பாருங்கள். தங்கா, அண்ணா, என் வசுதேவரின் மூஞ்சை பாருங்கள், முகத்தை பாரு. இவர்தான் மாப்பிள்ளை. அண்ணே, வசுதேவரை பாரு. மாப்பிள்ளை எங்க அத சொல்லு. என்ன பாருங்க, பின்னாடி திரும்பி பாருங்க. எங்க? இவர்தான். அண்ணா, நல்ல டரர மீசையும் இருக்கிறாரு. அக்கா அக்கா, மாப்பிள்ளை நல்ல செவ செவனி இருக்கிறாரு. மாப்பிள்ளை நல்ல செவ செவனி இருக்கிறாரு. வயசானாலும் பாக்கல. உனக்கு பிடிச்சிருக்கா? வயதை பத்தி யார் ஐயா கேக்குறா? மாப்பிள்ளை என்று தானே சொன்னார். நாங்க மாப்பிள்ளையை தானே பார்க்க சொன்னோம், வயதையா பார்க்க சொன்னோம். வயதுக்கும் மாப்பிள்ளைக்கும் என்னையா சம்பந்தம்? வயதெல்லாம் இதுக்கு ஒரு இடைஞ்சலா? 60லும் ஆசை வரும். அண்ணா, எங்களுக்கு இந்த மாப்பிள்ளையை பிடித்திருக்குது அண்ணா. பிடித்திருக்கிறது. ஆமா, உடனடியாக திருமணம் செய்து கொடுத்துருவீங்கள் அண்ணா. ஆகட்டும் என்று சொல்லி
வசுதேவருக்கு தேவகியும் ரோகிணியும் திருமணம் முடித்துக் கொடுத்தார். சரி, திருமணம் முடித்த கையோடு ராஜ்யத்தை இருவராக பாவித்து தென்மதுராவை வசுதேவருக்கு ஆளச் செய்கிறார். வடமதுராவை கம்சராஜன் ஆண்டு வருகிறார். இப்படி ஆண்டு வரக்கூடிய நாய் கம்சனானவன் கொடுங்கோல் ஆட்சி நடத்துகிறார். கொடுங்கோல் ஆட்சியில் மாறி என்று சொல்லக்கூடிய மலை குறைகிறது. அம்மா வசுதேவரோ நீதி நேர்மையோடு ஆண்டு வருகிறார். மாறி பொழிகிறது. அங்கே தெரிந்திருக்க சம்சாரிகள் மலையடி வாரத்தில் வந்து விவசாயம் செய்தார்கள். பணியில் உள்ள மிருகமெல்லாம் பணியிருந்த மயிர்களை அழிக்கக்கூடிய நேரம் வட்ட சம்சாரி சொல்லுவார ஒரு வார்த்தை கம்சராஜன் இடமதியிலே வந்து சொல்லுவார மன்னா கம்சராஜ மலையில் உள்ள மிருகம் அல்ல பயிர்களையும் அழிக்குதையா பயிரளித்த மிருகம் தன்னை பயிரளித்த மிருகம் தன்னை உயிரளித்து காணுமையா மிருகம் தன்னை பயிரளித்த மிருகம் தன்னை உயிரிழத்து நானும் அந்த வார்த்தை கேட்ட போதே அழகுடைய கம்சராஜல் வேட்டையாட வேணும் என்று மேல்மலை தாங்காவதிலே போக வேணும் என்று சொல்லி வேடுவரை தான் அழைத்து இது வரன் கம்சராஜல் கம்சனானவன் அங்கே என்ன செய்கிறான் பாருங்க. காலிருந்து மலையடிவாரத்தில் சென்று சம்சாரிகள் பயிர்கள் செய்திருக்க மலை மிருகமெல்லாம் பயிர்களை அளித்தது. அழித்து விட்டது. பயிரளித்த மிருகத்தை காக்க வேண்டும் உயிரளித்து மலை இருக்க பயிர்களை காக்க வேண்டும் என்று சம்சாரி கம்சராஜனிடத்திலே வந்து முறையிட்டார். கேட்ட கம்சராஜன் தன்னுடைய ரதத்தை தயார் செய்தான். அப்படி மந்திரிகள் வேடுவர்களை எல்லாம் வரவழைத்து மலை மிருகத்தை வேட்டையாடுவதற்காக ரதத்திலே செல்கிறார். ரதமானது தெரு வீதியாக வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய வேளையில இந்த தேவகி ரோகிணியானவள் உப்பரிகையில் ஆங்காங்கே சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். வரக்கூடிய வேளையிலே ரதம் வருவதை பார்த்தால் ஓடோடி வந்து வழிபறைத்தார். அண்ணா அண்ணா எங்கட போறீங்க? விளங்கும் போகும்போதே எங்க போதும் கேக்குறீங்க தங்களே. அப்ப எப்படி கேக்குறது? அண்ணா எங்க செல்றீங்க அப்படிதானே கேட்டாங்க. அண்ணா தூரமானா போறீங்க கேட்க வேண்டும். அண்ணா தூரமானா போறீங்க? இல்ல வேட்டைக்கு போகிறேன் தங்கா. நாங்களும் வருகிறோம் அண்ணா. இல்ல தங்கா வேட்டைக்கு போக வரக்கூடாது நீங்க எல்லாம். அண்ணா நெல் பாத்திருக்கின்றோம். நெல் காய்க்கும் மரத்துல காய்க்குமா கொடியில காய்க்குமான்னு தெரியாது அண்ணா. அப்படியா? தரையில பிச்சி பூ சூடிருக்கின்றோம் தங்கா. மரத்துல காய்க்குமா இல்ல கொடியில காய்க்குமான்னு தெரியாது. அதாவது கானகத்தில் அதிக விலங்குகள் எல்லாம் வரும். சரி, சிங்கம் புலி எல்லாம் வரும். இருக்கட்டும் அண்ணா. அண்ணா சிங்கம் வந்தாச்சுன்னா ஈட்டியை தூக்கி குத்திடுவேன். தங்கா நீங்க தப்பித்து ஓட முடியாது. ஆகையால் நீங்கள் கானகத்தில் வர வேண்டாம் தங்கா. நீங்க இங்கே அமர்ந்து கொள்ளுங்கள். நான் செஞ்சு வேட்டையாடி விட்டு வருகிறோம் அண்ணா. தங்கா எவ்வளவோ சொல்லுகிறேன் வாரேங்கிறீங்க. இல்ல அண்ணா, திருமணம் முடித்து நாங்கள் இது காலம் வரை ஒரு சொந்த பந்தத்தை பார்த்திருக்கோமா? இல்லை. இல்ல ஒரு விருந்து வீட்டுக்கு தான் அனுப்பி விட்டியா? இல்ல இந்த கன்னியாகுமரிக்காவது 3 நேரம் கண்ணாடி பாலத்தை பார்த்துட்டு வான்னு என்னைய மாப்பிள்ளைய அனுப்பி விட்டியா? ஒரு நாளும் பாக்கலையம்மா. ஒரு நாளும் பாக்கல. அந்த மனுஷன் எங்கேயே இருக்கிறாரு. அதனால இப்போது எங்களை அழைத்து செல்வாய். இந்த வரத்தில் உள்ள புதுமைகளாவது நாங்கள் தம்பதிகளாக பார்த்து வருவோம் அல்லவா? அப்படியானால் ரதத்தில் ஏறுங்கள் தங்கா. பார்த்தான் கம்சராஜன். காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விடுமா? விடாது. மந்திரி தேவகி ரோகிணிக்கு ஒரு தேரை அலங்காரம் செய்துவாய் என்றார். தேரை அலங்கரித்தா சிரமாக கம்சனோடு அழைத்து வந்து மேல்மலை காவிலே வந்து சேருகிறார். ஒரு மாமரத்தின் நிழலிலே தேவகி ரோகிணி அமர்த்த செய்து கம்சராஜன் வேட்டையாட வேண்டும் என்று 4 வலைகளை கட்டுகிறார். நடுவில் ஒரு ஆளை விட்டு வரும் வேடுவரையே மலை மிருகோ கல்லையும் மலையில் பட்ட மிருகமெல்லாம் மல்லையே தான் குத்து வர வலையில் பட ஊக்குருவி வலையில் பட மதிய வேளை திரும்ப மாட்டோம் மறுவலையில் வேட்டையாடி
கம்சராஜன் வேட்டையாட வேண்டும் என்று சரி நேரிருந்த மிருகங்களை இழைத்து விடுகிறார் இந்த சம்சாரிகள். அண்ணே இதோ வருகிறது சிங்க கூட்டங்கள். அம்மா இதோ முயல் கூட்டங்கள் துள்ளி துள்ளி வருகிறது. அண்ணா மன்னவா இதோ யானை கூட்டங்கள் வருகின்றது மன்னவா. அம்மா குரங்கு கூட்டங்கள் முயல் கூட்டங்கள் வருகின்றது மன்னவா. சிங்கம் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வருகிறது. அடித்து வீட்டுங்கள். தன்னுடைய பானத்தாலே கொடிய மிருகங்களை எல்லாம் அடித்து குவித்தார். சரி அப்படி மலை போல வேட்டையாடி குமிச்சிட்டான் ஐயா. மலையில் உள்ள மிருகம் எல்லாம் மலை போல் குவித்திருக்க தேவகி ரோகிணி என்ன செய்கிறா பாருங்கள். அண்ணன் வேட்டையாடுவதை ஆடுவதை ஆடுவதை அருமை தங்கை பார்த்திருந்தால் பார்த்திருந்தால் வேட்டையாடுவதை ஆடுவதை ஆடுவதை அருமை தங்கை பார்த்திருந்தால் பார்த்திருந்தால் கம்சராஜல் வேட்டையாடை தேவகியா பார்த்திருந்தாள். வேட்டையாடு கம்சராஜன் கம்சராஜல் கம்சராஜன் வீட்டிற்கு ஏழு வேட்டையாடு கம்சராஜன் கம்சராஜல் கம்சராஜனானவள் வேட்டையாட வேண்டும் என்று சரி விரைவாக மலையடிவாரத்தில் வந்தார். வேடுவர்கள் மலை மிருகத்தை இழைத்து விட கம்சராஜன் என்று வேட்டையாடி கொண்டிருக்கிறார். அக்கா அதோ அண்ணன் வேட்டையாடும் அற்புதத்தை பார்த்தாயா? ஆமா, மலையில் உள்ள மிருகங்கள் எல்லாம் அடித்து மலை உள்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி வசுதேவரும் எட்டி பார்த்தா இவருக்கு வேட்டையாடக்கூடிய புதுமையே தனியா தெரியுதப்பா. ஆமா, பறந்து பறந்துல அடிக்கிறாரு வசுதேவரு. என்ன பறந்து பறந்து அடிக்கிறாரு? ஆகாயத்துல பறந்து நம்புகிறாரு. எங்க அப்பா வசுதேவர் வித்தைகள் கற்றவர் பத்தியா? அவர்களோட வித்தைகள் எல்லாம் காட்டுறாரு. தேவி ரோகிணி பாத்துக்கிட்டே நிக்கிறான். அப்படி மலை மிருகத்தை அடித்து மலை உள்குமித்து இளைப்பாற வேண்டும் என்று தேவகி இருந்த இடத்தில் வருகிறார். அதை நேரத்தில் சொல்ற அண்ணே என்ன குடிப்பதற்கு தண்ணீர் வேணும் அண்ணா. தங்கா அக்கா இந்த கானகத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறாயே, கொஞ்சம் அமர்ந்து கொள், நான் சென்று பார்த்து வருகிறேன். பார்க்கக்கூடிய வேளையிலே அங்கு தண்ணீர்கள் எல்லாம் இந்த அடித்து விட்ட மிருகங்கள் இருக்கு பத்தியா? மிருகவுடைய சிலைகளும் கயத்தில் சென்று அப்படி நீர் இறந்து செல்ல அசுத்தமாக இருக்கிறது. ரத்தக்கரைகள் இருக்கிறது. குடிப்பதற்குரிய தண்ணீராக இல்லையே, சேர சகதியமாக இருப்பதை கண்டு ஓடோடி வருகிறார். சரி மன்னா, கானகத்தில் எங்கும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை ஐயா. தங்கை தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீர் இல்லையா? ஆமா. சரி தங்கா, நான் சொன்னேன் வேட்டையாடுறதுக்கு நீங்கள் வர வேண்டாம் என்று. அண்ணா தலை சுத்துகிறது அண்ணா. சுத்துகிறதா? தாகமாக இருக்கிறது அண்ணா. இந்த இடத்தில் தண்ணி இல்லையே அண்ணா. என்ன? அதோ பாருங்கள் அண்ணா, ஒரு மாங்கனி இருக்கின்றது பாத்தீங்களா? ஆமா, ஒரு மரத்தில் ஒரே ஒரு மாங்கனி இருக்கிறது. ஆமா, அதை பறித்து தாருங்கள் அண்ணா. அந்த மாங்கனி சாப்பிட்டேயானால் உங்களுக்கு தாகமானது தீர்ந்துவிடும் என்று சொல்கிறீர்கள். தாகமும் தீரும், பசியும் தீரும். சரி, அப்படி ஆகட்டும் என்று இந்த மாங்கனியை பறிக்க ஒரு சரி கொடுத்தான், அதை பிடிக்க ஒரு சரி கொடுத்தான். சரி, அப்படி தேதகனை 8 குறாக பாவித்து தேவகி கையிலே கொடுக்கிறார். ஆமா, தானும் மருதினார். தங்கைக்கு வகைதார். சரி, கடியறிந்து இவர்கள் என்ன செய்கிற பாருங்கள். அரண்மனைக்கு போக வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார். சரி, கடிக்காக காத்திருந்தாரே பரத்வாஜ மாமுனி. அங்கு தவத்தை இழைத்து விட்டு மாங்கனியை கிடைக்க வேண்டும் என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே மாங்கனி மாயமாக மறைந்திருக்கிறார். தன்னுடைய ஞானத்தால் அறிந்து கம்சன் எய்தக்கரிய தேவகி கருதுவதற்கு கொடுத்திருப்பதை உணர்ந்தார். சரி, கொடூர சாபத்தை போடுகிறார். கொடியவனே கம்சா, அடே எனக்கு சொந்தமான மாங்கனியை பறித்து உன் தங்கையர்களுக்கு கொடுத்து உல்லாசமாக செல்கின்றாயா? இதோ பிடித்துக்கொள் சாபத்தை. உன் தங்கை வயிற்றில் பிறக்கக்கூடிய 1 அல்ல 2 அல்ல 8வது குழந்தையால் உன் தலை திட்டமாக அறுவடும் என்று கொடிய சாபத்தை கொடுக்க அசிரியராக கம்சனுடைய காதலை கேட்டபோது செய்கிறான் பாருங்க. அசிரியர் சொன்ன வார்த்தை கம்சராஜன் காதல் கேட்டு கதவதையும் தான் நிறுத்தி உறைவாளை தான் உறுதி தேவகியை தான் பிடித்து தேவகியை தான் பிடித்து முங்கியவன் நின்றிடுவார். தேவகியை தான் பிடித்து தேவகியை தான் பிடித்து சொன்ன வார்த்தை கம்சராஜன் கேட்ட போது வாய்ந்திருந்த வசுதேவன் கம்சனையும் தான் தடுத்து பிறந்த நல்ல
குழந்தை தன்னை பிறந்த நல்ல குழந்தை தன்னை கையத்திலே நான் தருகிறேன் நல்ல குள்ளத்தை தன்னை பிறந்த நல்ல குள்ளத்தை தன்னை உன் கையில் நான் தருவேன். குறைவாளை உருவீரா உருவி தேவை வெட்டுவதற்கு ஓங்கி நிற்கிறாங்க கம்சன். ஓடோடி வருகிறார் வசுதேவர். அண்ணா அத்தான் என்ன காரியம் செய்த மீண்டும் அவளை வெட்டி விடுகிறேன். இவளை கொண்டால் பெரிய பழியை சுமக்க வேண்டும். இவளை எனக்கு பிடிக்கவில்லை. இவள் வயிற்றில் பிறகு குழந்தைகள் எனக்கு கழிவு என்று சொன்னார். இவள் இனி உயிரோடு நிற்கலாகுமா? அத்தான் ஒரு பெண்ணை கொண்டு பெரும் பாவத்தை நீங்கள் சம்பாதிக்க வேண்டாம். தேவகி வயிற்றிலே சரி எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் சரிதான் அத்தனையும் உங்க கையில கொண்டு கொடுக்கிறேன். எப்படி நான் நம்புவது? சத்தியம் ஐயா, சத்தியம் என்று சத்தியம் சத்தியம் செய்து கொடுக்கக்கூடிய நேரம் சத்தியத்தை நம்புவானான் தலை போவது அறியாமல் சத்தியத்தை நம்புவானா தலை போவது அறியாமல் கந்தராஜன் மதுராபுரி தனிலே மதுராபுரி தனிலே வந்து வைத்தானு சிறையதிலே மதுராபுரி தனிலே வந்து வைத்தானு தெரிஞ்சதியே தான் விட்டுச்சு சிறையதிலே அடைப்பானான். வசுதேவர் தன்னை பிடித்து தோல் விலங்கு போட்டு வைத்தார். வசுதேவர் தன்னை பிடித்து தோல் விலங்கு போட்டு வைத்தார். ரோகிணியை தான் பிடித்து ரோகிணியை தான் பிடித்து கோகுலத்தில் சிறையில் வைத்தார். தேவகி ரோகிணி இருமலை அழைத்து வருகிறார். சரிதான். சத்தியத்தை நம்பிய இந்த கம்சன் மதுராபுரி வெட்டனத்திலே வந்தா தேவகை பிடித்து சிறையில் அடைத்தார். வசுதேவருக்கு கால் விலங்கு தோல் விலங்கு தரித்து வைக்கிறார். ரோகிணி பிடித்து கோகுலத்தில் சிறையில் வைத்தார். சிறையில் அடைத்து பிரித்து வைத்தார். நிம்மதியா சிம்மாசனத்தில் வந்து உட்கார்ந்தா. இவன் உட்கார்ந்தாலும் இவர்கள் சிறையில் இருந்தாலும் இவன் கரகம் இருக்குது பாத்தீங்களா? அங்க எப்படி வருகிறது பாருங்க. சிறையில் அடைத்து வைத்த தேவையால் திருவயத்தில் காத்திடைத்து தாளை பூர்ப்பது போல தேவையால் வயத்தில் கடு சிறையில் கரு உரு வளர ஆரம்பித்தது. கரு உருவாக வளர்ந்து மாதம் தகைந்த போது ஒரு குழந்தை வந்து பிறந்தது. கல்சிறையில் பிறந்த பிள்ளை குரல் எழுப்பி அழுகிறது. அழு சத்தம் காதில் கேட்டான் இந்த கம்சனானவன். கல் சிறை திறந்து பார்க்கும் போது தேவகி குழந்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அடியே தேவகி, அண்ணா ஏதடி குழந்தை? சுவாமி. அண்ணாவா சுவாமியா? அண்ணா கொட்டடி குழந்தை வசுதேவரே, சத்தியம் உரைத்தீரே ஆணும் பெண்ணும் இணைய மாட்டோம், ஆண் பிறக்காது பெண் பிறக்காது என்று குழந்தை வைத்து சுவாமி என்கிறாளே, உம்மை முகத்தை பார்த்து சுவாமி என்று தயங்குகிறாள் என்றால் நடந்தது என்ன? ஏது பிள்ளை? சத்திய நீரும் சுவாமி அத்தா எனக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ தேவகையில குழந்தை இருப்பது மட்டுமே நான் பார்த்தேன். சத்தியத்தின்படி குழந்தை கொடி என்றார். இதோ குழந்தை எடுத்து வசுதேவர் கையிலே கொடுத்தார். குழந்தை என்று நினைத்தாரா? காலை பிடித்து கோட்டை வாச அடித்துக் கொண்டார். ஒன்றின் பின் ஒன்றாக 6 குழந்தைகள் வந்து பிறந்தது. 6 குழந்தைகளை அடித்துக் கொண்டான் இந்த கம்சனாஜன். 7வது கர்ப்பமானால் தேவகி பார்க்கிறா வசுதேவர். அரண்மனை வைத்தியரை அழைக்கிறார். வைத்தியரே, குழந்தை பிறக்க வசுதேவருக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் போய்க் கொண்டிருக்கிறார். ஆனால் இவ்வளவு குழந்தையை பெற்று கடித்துக் கொண்டிருக்கிறார். 4 நாள் கைபிடித்து பார்த்து குழந்தை பிறந்ததும் அந்த எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி என் கையிலே கொடுக்க வேண்டும். இப்படி வைத்தியருடைய கண்காணிப்பிலே தேவகியால் வாழ்ந்து வரக்கூடிய வேளையில சரி மாதங்கள் 5 மாதம் அவளுடைய வயிற்றிலே குழந்தை வளர்ந்தது. 6வது மாதம் பிறந்த நாள் வைத்தியர் அங்க போறார். தேவகி கையை பிடித்து பார்த்தா அதிர்ச்சியில் மூழ்கினார். என்ன ஆகிவிட்டது? ஐயோ, தேவகி வயிற்றுல குழந்தை காணலையே. என்ன வைத்தியம் கம்சன் என்ன செய்யறானே தெரிய மாட்டேங்குது. இந்த செய்தி கம்சனத்தில் உரைக்காமல் இருந்தா நம்மை உயிரோடு விடுவாரா? விட மாட்டான். ஓடோடி வருகிற மன்னா கம்சம் அண்ணா. வைத்தியரே, வைத்தியரே, என்னையா இதோ பாருங்கள் ஐயா, தேவையால் வயிறு வெறும் வயிறாக இருக்கிறது, குழந்தை காணவில்லை. மாதங்கள் 6 மாதம் தானே பிறந்து இருக்குது, குழந்தை பத்து எடுத்துட்டாளா? இல்லை ஐயா, குழந்தை அவள் வயிற்றில் சும்மா இருக்கிறா. திகைத்தான் கம்சன். சண்டாடி எங்க பத்து வச்சிருக்காளா தெரியலையே என்று சொல்லி திகைத்த கம்சன் கல்சிறையில் வருகிறார். தங்கை என்று பார்த்தாரா? கொரியவளே தேவகி, பிறந்த குழந்தை எங்கடி? காணவில்லை அண்ணா. காணவில்லையா? தெரியாது அண்ணா. குழந்தை எங்கடி?
என்ன பெறலையா? குழந்தை என்ன பிறக்கலையேண்டா. குழந்தை எங்க எங்க என்று அடித்து சித்திரவதை செய்கிறார். சித்திரவதை கூடிக்கிட்டே இருக்குது. 4 நாள் இவர் அடித்து சித்திரவதை செய்து கூடிய இவள் இங்க இருக்கக்கூடிய காலத்தில் பூமி பாரம் பொறுக்காமல் பூமாதேவியானவள் பூமி பாரம் பொறுக்காமல் பூமாதேவியானவர் நல்லை வீரி கோலமாக சமையனையே தேடிவார். எங்கள் அண்ணா கோபாலா எங்கள் குறை தீர்க்க வேணும். எங்கும் அண்ணா கோபாலா எங்கள் குறையை தீர்க்க வேணும். இருக்க வேணும் அண்ணா கண்ணனாக விரட்ட வேணும். பூமி பாரம் குறைப்பதற்கு பொன்னியோனே மனமிறங்கும். பூமி பாரம் குறைப்பதற்கு பொன்னியோனே மனமிறங்கும் என்று சொல்லி தேவாதேவி ஏனிலையால் தான் பணிந்தாள். தேவாதி தேவரல்ல தினமும் வந்து பணிந்திடுவார். தேவாதி தேவரெல்லாம் தினமும் வந்து பணிந்திடுவார். தேவகிய துயர் தீர்க்க தேவகிய துயர் தீர்க்க பெருமாள் பெருமாளாக பிறப்பேன் என்பாரே. சென்னருக்கு திரு நடுமால் தேவகிய திருவயத்தில் நடுமால் தேவகிய திருவயத்தில் அங்குள்ளமால் நினைவால் அகமல்ல மயிலுவாகி காவல் மனை தன்னை விட்டு கம்சந்தர் முன்னில் வந்தார். காவல் மனை தன்னை விட்டு கம்சனோட முன்பே வந்தார். அவன் காலை குமிட்டமை தாழ்வாய் பிடித்தங்க தேவகியை புறகாலால் உதறி வைத்தார். தேவகியே புறகாலால் எட்டி உழைத்தான். ஆபத்தில் கிட தவிக்கும் அண்ணனே நான் இருந்தேன். கண்ணிசிறு பருவத்திலே கண்ணிசிறு பருவத்திலே கைவாத சோதிடனோ கண்ணிசிறு பருவத்திலே கண்ணிசிறு பருவத்திலே கை பார்த்த ஜோசியனோ சிறையில் அடைத்து வைத்த இந்த பூமாதேவியோ பார்க்கடல் பரந்தாமனை வந்து அடித்தொழுது அச்சுதா பரந்தாமா பூமி பாரம் குறைக்க வேணும் கோபாலா என்று பணிந்தார். தேவாதி தேவர்கள் முனிவர்கள் ஆயிருந்த அரக்கருடைய அநியாயம் ஒருக்க முடியவில்லை என்று ஆலிவண்ணனிடத்தில் முறையிடக்கூடிய நேரம் தேவையால் துய தீர்ப்பதற்கும் கலியுகம் அறுப்பதற்கு கலியுகம் ஆளுவதற்கு கண்ணனாக அவதரிக்க வேண்டும் என்று பெருமாள் நாள் முகூர்த்தம் பார்க்கக்கூடிய நேரம் இந்த கம்சராஜன் கல் சிறைக்கு வந்து கொண்டிருக்கிறார். கம்சன் வரக்கூடிய காலடி ஓசை காதலை கேட்டால் இந்த தேவகி அண்ணன் வருகிறாரே என்று சொல்லி ஓடோடி வந்து கம்சனுடைய காலில் விழுந்தார். அவள் கம்சனுடைய காலில் விழக்கூடிய நேரம் என்ன நினைத்தாளா? இல்லை. தங்கை என்று நினைத்தாரா? அதுவும் நினைக்கவில்லை. புறங்காலால் கோரி உதறி விட்டார். எட்டி உதறி விட்டார். கோரி எட்டி உதறி விடக்கூடிய நேரம் அழுதிருந்த தேவகியால் என்ன சொல்லுகிறார் பாருங்க. கண்ணி சிறு பருவத்திலே கண்ணி சிறு பருவத்திலே கைவாத்து சோதிடனோ கண்ணி சிறு பருவத்திலே கண்ணி சிறு பருவத்திலே கை பார்த்த ஜோதிடரோ அன்னையர் தேவகியே அருமை மகந்தனை பெறுவார். சந்திரனை போலிருப்பார் உலகை அரசாழ்வார். சந்திரனை போலிருப்பார் சந்திரனை போலிருப்பார் எல்லாம் அரசாழ்வார். புத்தியுள்ள சொன்னதெல்லாம் பொய்யாக போனதுவே என்று சொல்லி தேவகியா நிலையில் கல் சிறையில் எங்கே எழுதிடுவாளே. புலம்பிய தேவகியாலும் புலம்பிய தெய்வகியாலும் இருக்கிற நாளையிலே பிரம்மாவோ இருக்கிற நாளையிலே பிரம்மாவோ பெருமாள் பிறக்கும் முகூர்த்தம் வந்தது கான் என்று புத்தி மகிழ்ந்தான். என்று புத்தி மகிழ்ந்தார். தேவி தரையெழுத்து சொல்வார். தேவி தரையெழுத்து சொல்வார். சமுதந்திரமாலின் புகழ்வார். சொல்வார். அந்த கம்சன் நாட்டில் உள்ளோரையும் நாட்டில் ஆகிற பேரை கண்மையக்கின்றார். ஆகிற பேரையும் கண்ணையக்கின்றார். அந்த மொழி கேட்டு நித்திரா தேவி அந்த மொழி கேட்ட நித்திரா தேவி ஆரோத
மாலது செய்வார் ஓரது இரவு பகலது போலே ஓரது இரவு பகலது போலே 9 கோலோ உறவாயிருக்க 9 கோலோ உறவாயிருக்க செல்வ திருவோண நாளது தனிலே செல்வ திருவோண நாளது தனிலே ஞான செங்கன்மால் வந்து பிறந்தாரே பெருமாள் வந்து பிறந்த போதே பிறந்த போது பெருமாள்கள் குறவையிட குறவையிட